ஓகே. ஆ இப்ப பிளான் பண்ண மாரி தான். இதுல வந்து 25 பெட்சும் இருக்கீங்க, 26 பெட்சும் இருக்கீங்க. ஒரு சில 27 பெட்சும் இருக்கீங்க. சரியா? இப்ப நீங்க இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதனால வந்து நாம ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி போறதும், அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்ல விடுவாங்க, அதே மாதிரி அடிஷ்னலா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து தேவை, என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்ற கான்செப்ட் பார்ப்போம். சரியா? இன்றைக்கு அந்த அந்த விஷயங்களை பார்ப்போம். இப்போ படிக்கிற விஷயம், இப்போ பார்க்க போகிற விஷயம் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு யோசிப்பீங்க இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வந்து சிம்பிளாக சொன்ன இப்போ பார்க்க போகிற பேட்ரி, அதேமாரி சுவிட்ச் வந்து பார்ப்போம், அதேமாதிரி தடை, அதேமாதிரி கெப்பாசிட்டர், இண்டக்டர் வந்து டைம் கிடைச்சா இண்டக்டரையும் பார்ப்போம். சரியா? இந்த மூணையும் கொஞ்சம் நோம்பல் வழங்கப்படுத்தி இதுக்குள்ள வார சின்ன சின்ன நுணுக்கமான எம்சிக்யூஸ் இருக்கு. சரியா? இந்த இது இருக்கு தானே, அதாவது அம்பியர் மனத்தியாலம்னு சொல்கிற கான்செப்ட் வச்சு ஒரு தெளிவான எம்சிக்யூ கேள்வியெல்லாம் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளவங்க என்னன்னு அந்த ஈஸியாக இருக்கீன்னு சொல்லி விட்டுட்டு போகிறது. அதனால வந்து இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ இதில் பாருங்க, நம்ம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு தெளிவுண்டு கிடைக்கட்டும். 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. கரண்டாக என்னன்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து வச்சுக்கிங்க. இப்போ கரண்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு தெளிவு வந்து கரண்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு அதாவது ஒரு சடத்துல ஒரு சடப்பொருள்ல, அதாவது ஒரு கடத்தியில என்னென்ன இருக்கும், புரோத்தன் நியூட்ரன் இலத்திரன் இருக்கும். ஸோ வந்து ஒரு அழுத்த சக்தி கொடுக்கறதால இலத்திரம் வந்து அதில் இலத்திரன் அது வந்து கலண்டு அது வந்து என்ன செய்யும், பயணிக்கும் அடுத்தடுத்த இலத்திரன் துளைகளில் பயணிக்கக்குள்ள தான் இங்கே என்ன சொல்கிறேன், மின்னோட்டம்னு சொல்கிறேன். இப்படி உதாரணத்துக்கு ஒரு கடத்தியில் இருக்குன்னு சொன்னா, இப்ப இலத்திரம் வந்து இந்த திசையில பயணிக்குன்னு சொன்னா, இப்ப இலத்திரம் வந்து இந்த திசையில இலத்திரம் பயணிக்கல பயணிக்குன்னு சொன்னா, அப்ப இதான் வந்து தெரியும் மறைமுடி ஒரு மாதிரி இருக்கும். இதான் வந்து மறைமுடி மாதிரி இருக்கும். இதை வந்து இதே மாதிரி ஏன் மறைமுடின்னு சொன்னா, இலத்திரம் வந்து மறையிறது கொண்டு அதை அது வந்து பயணிக்கிற திசையை மறையில இருந்து நேர் நோக்கி தான் இருக்கும். அப்ப மின்னோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க இருந்து நேர்ல இருந்து மறையை நோக்கின மாதிரி தான் மின்னோட்டம் இருக்கும். அப்ப மின்னோட்டம் பயணிக்கிற இந்த பாதம் வந்து இலத்திரனுக்கு எதிர் திசையில தான் மின்னோட்டம் இருக்கும். சரியா? ஒரு உதாரணத்துக்கு இங்க இருந்து ஒரு இலத்திரன் ஒரு அணு ஒன்று அடுத்தடுத்ததுக்கு மாறி மாறி இப்படி வரக்கொள்ள அது வந்த பாதையில் இருக்கிற அந்த துளைகள் இருக்கும் தானே, அதைத்தான் வந்து நேரேற்றமா இருக்கும். சரியா? ஒரு துளையை வந்து நேரேற்றம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அந்த துளையில ஃபில் ஆகுற அந்த பாட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், இலத்திரன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இலத்திரம் வந்து இந்த இடத்துக்கு தாவி வரக்கோல. சரியா? அப்ப இந்த இடத்துக்கு இந்த இலத்திரம் இந்த வரக்கோல எனக்கு ஒரு துளை வரும் தானே, அதனால தான் மின்னோட்டம் இந்த திசைக்கு பயணிக்கும். ஸோ இலத்திரம் வந்து இங்கே போகக்குள்ள இதாவது இங்கே மாறி மாறி போகிற டைமுக்கு இஞ்சால வந்து என்ன செய்யும், மின்னோட்டம் வந்து செல்லும். சரியா? அப்ப இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க, இலத்திரம் பாயிற திசைக்கு எதிர் திசையில தான் மின்னோட்டம் பயணிக்கும்னு சொல்லு. சரியா? கவனமா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ கேர்ள்ஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்க வந்து மைக்கு வந்து அன்மியூட் ஆயிருக்கா இல்லாட்டி வீடியோஸ் அன்மியூட் ஆயிருக்காண்டி அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது பாய்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு எம்சிக்யூ சம்டைம் வந்து கேட்கக்கூட மின்னோட்ட திசைன்னு சொல்லாமல் மின்னோட்ட திசைன்னு சொல்லுவாங்க. சரியா? மின்னோட்ட திசைன்னு சொன்னால் அதில் அர்த்தமே என்னன்னு சொன்னால் மின்னோட்ட திசை தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சிங்க. டவுட் இருந்தால் சரி, கிளியர்ல சொன்னா நான் திரும்ப இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். சரியா? ஓகே. இந்த கான்செப்டை வச்ச மாதிரி நம்மளுக்கு என்னச்சுன்னா ரெண்டு டைப்பான கரண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஒன்று வந்து ஏசி கரண்ட், இன்னொன்று வந்து டிசி கரண்ட், ஆடலோட்டம் நேரோட்டம். இது நாம டெக் இடெக் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த ரெண்டு கரண்டையும் தான் நம்ம என்ன செய்யும் மாறி மாறி ட்ரீப்போம். ஆனால் இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் தெளிவுகள் இல்லை. சரியா? அப்போ அந்த தெளிவை கொண்டு வரதுக்காண்டி இப்போ இதில் இருந்த படங்களை கொஞ்சம் பாருங்க. முகமட் வரைபடுகொலை அடுத்த படங்களை பாருங்க. இப்போ ஆடலோட்டம் நேரோட்டம் நேரோட்டம் சொல்றேன். ஆடு நேரோட்டம் ரெண்டையும் வந்து accept பண்றது
ஓகே சாரி. இப்போ பாருங்க, ஆடலோட்டம் நேரோட்டத்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து அந்த கிராஃபில் வந்து எப்பயும் எக்ஸ் ஆக்சில் டைம் இருக்கும். டைமோட வோல்டேஜோ இல்லாட்டி ஓட்டமோ இந்த மாதிரி ரெண்டு ரொம்ப இல்லை சரியா. நேரத்தோட அந்த வோல்டேஜ்டையும் இல்லாட்டி அந்த மின்னோட்டத்தை பெரும்பாலும் மாற்றத்தோட சேர்த்து மாறிக்கிச்சு. நிச்சயமா ரொம்ப இருக்கலாம் சரியா. இப்போ இந்த உதாரணத்துக்கு இதை பாருங்க. வழக்கு வளமை இப்போ காய்க்கிற இருக்குதா? ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நான் காய்க்கிற கேக்குதா பேசுறது? ஸ்லோவாக இருக்குது சார். சவுண்ட் இருக்கா? ஓகே. ஹலோ, இப்போ பாருங்க, இப்போ சவுண்ட் கேட்குதா? இப்பயும் வந்து அப்படியே ஸ்லோவாக கேட்குற மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓ சரி சார், இப்போ பரவாயில்ல. ஓகே சாரி. சிக்னல் இஷ்யூவோட இருக்கு. நான் வந்து ஃபைனலாக வந்து ரெக்கார்டிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரியா. எங்கேயும் வந்து கொழம்பு சைட்லேயும் கொஞ்சம் மழையாக இருக்கு. அண்ட் தென் ஹட்டன் சைட்லேயும் மழையாக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் போட்டீங்க. இருந்தாலும் வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணதாலும் கிளாஸ் ஏறேன் சரியா. நைட்டுக்கு வந்து ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறேன், அதை வச்சு பாருங்க சரியா. இப்போ வந்து இதில் பாருங்க வந்து ஒரு ஆடலோட்ட கரண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு நேரோட்டம் வந்து வளமையாக வர டிசி கரண்ட் வரும் சரியா. டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வளமையாக நினைக்கிற ஆடல் நேரோட்டம்னு சொல்லக்கூட அது வந்து பெருமானம் மாறாமல் அப்படி டிரெக்டாக வந்தால் நேரோட்டம்னு சொல்லி நினைப்போம். ஆனாலும் இதுவும் நேரோட்டம் தான். இதில் பாருங்க, பெருமானம் கூடி குறைஞ்சி என்ன செய்ய வருது, ஆனால் என்ன செய்யலை, திசை மாறல. இது வந்து உதாரணத்துக்கு இந்த திசை வந்து நீங்கள் ப்ளஸ் திசை எடுத்தீங்கன்னு சொன்னால், இது வந்து என்ன அடிக்கும், மைனஸ் திசை அடிக்கும். அப்போ இது வந்து இங்கே பெருமானம் ஜீரோக்கு வந்து திரும்ப என்ன செய்யுது, பெருமானம் கூடுது. இப்போ இதுக்கு வந்து திசை மாறல. அதே மாதிரி இது வேற வேற வகையான இது செய்யுது. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல அந்த பாட்டு வரக்குள்ள படிப்பீங்க. இது வந்து சீராக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் பாரத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு டயட்டை வச்சு தடுத்திருக்காங்க. அதன் நிலையில் இது வந்து உங்களுக்கு அந்த பாலச்சுற்று கோட்பாடு இருக்குது, அதை வச்சுன்னு பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இல்லை. இது வந்து அந்த சோலார் சிஸ்டத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுவாங்களா, அந்த கான்செப்டுக்கு இது யூஸ் ஆகும் சரியா. என்ன சொன்னா சோலார்ல டிசி வந்து வரும், அது AC அந்த அந்த இடங்கள்ல வரக்குள்ளே நான் சொல்றது சரியா. இது வந்து அவங்களுக்கு இல்லை, அந்த கான்செப்ட் நான் விளங்கப்படுத்துறேன் சரியா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, இப்ப பாருங்க, இங்க வோல்டேஜ் வந்து கூடி குறையுது, நம்மளுக்கு பெருமானம் வந்து கூடி குறையுது. ஆனாலும் அதை என்ன செய்யுது, திசையும் மாறுது சரிங்களா. இப்ப இங்க வந்து பெருமானம் கூடி வரக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு இந்த திசையில இருக்கு சரியா. நேர் திசை வரக்குள்ள இந்த திசையில் நம்மளுக்கு வருகின்றப்போ பெருமானம் கூடி வரக்குள்ள இந்த திசையில வந்து திரும்ப என்ன செய்யுது, இந்த வரக்குள்ள இந்த திசையில சரியா. இது ஒரு நம்மளுக்கு ஒரு குறித்த ஒரு மீட்டிங்ல வந்து என்ன செய்யும், இது இந்த பெருமானம் கூடி ஒரு திருப்பின திசையில வரதான் ஆடலோட்டம். இப்போ தெளிவா இருந்துக்குங்க வந்து சில டைம்ல எம்சிக்கு படங்கள் வந்து போட்டு தருவாங்க சரியா. ஆடலோட்டம் நேரோட்டம் படங்கள் போட்டு தருவாங்க. அப்ப நீங்க விளங்கி வச்சீங்க, வோல்டேஜ் கூடி குறையறதோட சேர்த்து திசை மாறினதான் மட்டும் அது என்ன செய்யும், ஆடலோட்டம்னு சொல்லி நாம செல்லுவோம் சரியா. அப்படி மாறலாட நேரோட்டம்னு சொல்லுவோம். ஸோ இதான் தெரிவிக்கிற கான்செப்ட் வந்து. இதுல யாருக்காச்சும் நேரம் டவுட் இருந்தா கேளுங்க. இதுல வந்து பாருங்க நேரத்தோட, அதாவது எக்ஸைஜில் போய் நேரம் தான் இருக்கும் சரியா. அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம அதில் பெருமானத்தை போவோம் சரியா. இது ஒரு விஷயம். சில விஷயத்துல டவுட் வரணும்னா அன்னைக்கு மெசேஜ் போட்டுருங்க, நான் வந்து அதுக்கு reply பண்றேன். அடுத்து இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த என்னை புக்ஸ் பார்த்தவங்களுக்கும் அதே மாதிரி டிஎஸ் கைட் பார்த்தவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது என்னன்னு சொல்லி. அதாவது பெட்ரி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த என்னை புக்கில் இருக்கிற நீங்கள் பேசிக் தியரியை பார்த்துருப்பீங்க. அதில் இல்லாமல் இப்போ இது நார்மலாக சொல்கிறேன்னு, பெட்ரி வந்து கேளுங்க. பெட்ரின்னா என்னன்னு கேட்டால், பெட்ரி வரும் பின்னாடி கெப்பாசிட்டர் வரும் சரியா. ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தான் சரியா. இப்போ நீ மின்சக்தி மண்டலுக்கு என்ன செய்யறது, என்ன செய்யறது, இது பெட்ரி மேரிக்கு. ஆனா அதுல எது டிஃப்ரெண்ட் ஆகும்னா, பெட்ரி டிஃப்ரெண்ட் ஆகும் எப்படின்னு சொன்னா, அது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரிசர்வ் பண்ணி தர மாதிரி டேங்க்ல ஏதாவது சரியா.
அது மாதிரி தான் இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து ஒருத்தர் என்ன செய்ய எல்லாத்துக்கும் வந்து வெளியாக பார்க்கணும். அந்த இன்டெக் ஃபுல்லாக ஏற்றத்தை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண பார்க்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு அது கிளியராக அந்த விஷயம்லாம் பார்க்கவே. இதில் பாருங்க, மின்கலம் வந்து இரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றி நேரோட்டத்தினை வழங்கும் துணை மின் நேரோட்டத்தினை வழங்கும். சரியா? என்னது? Sir, இப்போ கன்ஃபார்ம் பண்ணுங்க, கேட்குதா காய்க்கிறே? இப்போ கிளியரா? இப்போ பாருங்க, யாராவது ஒரு ஆள் oh மெசேஜ் sir. பண்ணுங்க. ஓகே. ஓகே, இப்போ காய்க்கிற கேட்குதானே? இன்னும் 2 பேர் மெசேஜ் போடுங்களா, அப்படி கிளியராக இருக்கேன் டெல்லி. ஓகே, நான் கொண்டு வர கண்டினியூ பண்ணுறேன் கிளாஸை. சரியா? இப்போ பாருங்க, வந்து பேட்டரியில் வந்து நம்மளுக்கு நார்மலாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன விஷயம் தான். இப்போ எப்படி அங்கே ஒரு இரசாயன சக்தி இருக்கும், அதாவது ஒரு கெமிக்கல் சக்தி. அது வந்து என்ன செய்யலாம்? இப்போ இதில் எஸ்எஃப்டியில் படிச்சிருப்பீங்க எப்படி அந்த என்ன சொல்ற அந்த அமிலத்துல வந்திருக்கிற அயனை பிரிச்சு அந்த அயன் வந்து செப்பு தகட்டுல படிஞ்சு அப்படி வர முறை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ற சிஸ்டமா இருந்தா லித்தியம் அயன் பேட்டரி வச்சு அப்படி பண்ற மாதிரி. ஸோ தெரிஞ்சு வச்சீங்க, ரசாயன சக்தி யூஸ் ஆகுற மாதிரி. சரியா? ஏதாவது கூட்டு கேள்வி வரப்போல அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க பாருங்க. சரியா? அதுல 2 வகை இருக்கு. ஒன்று வந்து முதன்மை மின்கலம், அடுத்து வந்து துணை மின்கலம். சரியா? முதன்மை மின்கலம்னு சொல்றது வந்து இந்த மாதிரி பேட்டரிகள் வந்து, அதாவது சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை ஒருத்தனை யூஸ் பண்ணா நம்ம என்ன செய்யலாம்? அதை வந்து தூக்கி எறிய வேண்டியதான். அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கார்பன், ஒரு கட்டி மயிர் கார்பன் கோல் வச்ச மயிர் ஒரு வெட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது தான். அது அது இங்கே வளமையாக ஃபெமிலியராக நீங்கள் வீட்டில் பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து மெனக்கெடுத்த தேவையில்லை. எதில் நம்ம கன்சிடர் பண்ணணுச்சுன்னா இந்த மாதிரியான ஈக்குவேஷனில். சரியா? அதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணுற பேட்டரியை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அம்பியர் மணி திறமை செல் பண்ணிப்பாங்க. சரியா? ஒரு ரீசார்ஜ் பண்ணுற, அதாவது நீங்கள் சார்ஜ் முடிஞ்சது பிறகு திரும்ப சார்ஜ் பண்ணுற பெட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன செய்வாங்க? அம்பியர் மணி தேரத்தில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்போ என்னத்தை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த பெட்டியில் எவ்வளவுக்கான ஏற்றங்கள் சேமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோன் வாங்கியிருப்பீங்கன்னு, அந்த ஃபோனில் என்ன போட்டிருப்பாங்க? 4500 mAh, 5000 mAh, அதே மாதிரி 3500 mAh அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு எந்தவித தடையும் இல்லாமல், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு எந்தவித தடையும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து என்ன செய்யும்? 4500 mAh கரண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? சரியானே? அப்படி சொல்றது தான் இந்த அர்த்தம். சரியா? அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 4500 mAh கிடைச்சா அது வந்து 4500 mAh. சரியா? சில டைம்ல மின் சுற்ற தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஃபோனை யோசிச்சீங்க. சரியா? ஃபோனில் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம சும்மா ஃபோனை வச்சுட்டு இருந்தா என்ன செய்யும்? அது வந்து சும்மா உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணாமல் மேசேஜ் வச்சுருந்தேன்னு சொன்னால், அது வந்து எந்த இதுவும் சார்ஜ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணி கன்சியூம் ஆகாது, நார்மலாக அப்படி இருக்கும். இதுவே நான் டிஸ்பிளே ஆன் பண்ணி, மைக் ஆன் பண்ணி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி, பாட்டு கேட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யும்? நிறைய கரண்ட் தேவைப்படும். இன்னைக்கு என் சர்க்யூட் வந்து ரன் ஆகிறதுக்கு நிறைய கரண்ட் தேவைப்படக்குள்ள இங்கே வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 4500 mAh தான் ஏலம் இருக்கு. ஒரு மணித்தியாலத்துக்கு 4000 mAh தான் தர இயலும். ஆனால் இப்போ இந்த சுற்று வந்து மின் சுற்று வந்து 900 mAh, அதாவது 9 A இருக்கக்குள்ள என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி விகிதமாக என்ன செய்யும்? டைம் குறையும். சரியா? ஏன்னு சொன்னா இந்த 4500 mAh என்னத்தை மென்ஷன் பண்ணேன்னு சொன்னா, நீங்க எஸ்எஃப்டியில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஐ சமன். சரியா? ஐ சமன் கியூ ஓவர் டின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. சரியா? அதாவது மின்னோட்டம் வந்து
மின்னோட்ட அதாவது அது ஏற்ற பாய்ச்சலும் வீதத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது ஒரு கடத்தியினூடாக ஓரலகு நேரத்தில் பாயிற ஏற்றத்தின் அளவு. ஏற்றம்னு சொல்லி நான் எங்கே சொன்னேன், ஆக மேலே மென்ஷன் பண்ணினேன், அந்த இலத்திரம் நேரோட்டம் பாயிற அந்த ஏற்றங்களை சொல்கிறேன், சரியா? அப்போ இந்த இங்க வந்து நம்மளுக்கு அந்த அலகு, அதாவது ஏற்றத்துல அலகு வந்து நம்மளுக்கு கூலோம்ல செல்லாம அவங்க என்ன செய்றாங்க, அம்பியர் ஹவர்ல செல்லாங்க. எப்படி? இதுல வந்து அந்த கியூ எழுவாய் ஆக்கினீங்கன்னு சொன்னா கியூ சமன் நம்மளுக்கு என்ன வருது, ஐடின்னு சொல்ற ஈக்குவேஷன் வருது, சரியா? இந்த கியூ சமன் ஐடின்னு சொல்ற ஈக்குவேஷன் வச்சு தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, இந்த மாதிரியான ஒரு அலகுன்னு தராங்க. அப்போ இங்கே என்னதை தராங்கன்னு சொன்னால், ஒரு பெட்ரியில் இருக்கிற அந்த ஏற்றங்கள், அதாவது அதை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த சார்ஜ், அதாவது அந்த நான் சின்ன எலக்ட்ரிக்கல் பார்ட், அதே மாதிரி அந்த நேரேற்ற மர ஏற்றங்களை சேமித்து வச்சுக்கிற அளவு, சரியா? இந்த அளவு எப்போ மாறுன்னு சொன்னால், ஒரு சுற்றுல இருக்கிற தேவைக்கு ஏற்ற மாதிரி, சுற்றோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம், கூடி குறையலாம். இப்போ நீங்கள் ஃபோனை சும்மா வச்சிங்கன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு 4.5 ஆம்பியர் தான் எடுக்கும். இதுவே எல்லாத்தையும் ஃப்ளைட் மோடில் ஆஃப் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், இன்னும் குறையும். இன்னும் குறைஞ்சி 2250 மில்லி ஆம்பியர் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யும், பாவனைக்காலம் கூட எரியும், இன்னும் 2 மணி நேரத்துக்கு எரியும். விளங்கிச்சா? அப்போ இது வந்து நேர்வீத சமன், சரியா? ஒன்று வந்து மின்னோட்டம் கூடின நம்மளுக்கு என்ன செய்யும், நேரம் குறையும். அதே மாதிரி நேரம் கூட வேண்டுச்சுன்னா மின்னோட்டம் குறைய இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். பேட்டரி வந்து நம்மளுக்கு கண்ணேர் இப்போ சார்ஜ் வந்து குறைய வரப்போ நம்ம என்ன செய்யும், எல்லாத்தையும் வந்து பிரைட்னஸ்லாம் குறைச்சி ஃப்ளைட் மோடில் ஓட்ட அப்படி தான் செய்யும். அது மாதிரி அது என்ன என்ன செய்கிறோம், அந்த இடத்துல சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுற அந்த கரண்ட் கன்சியூம்ட் அளவை குறைக்கும். அப்போ கரண்டை குறைச்சிக்கொள்ள என்ன செய்யும், பேட்டரியில் பாவனைக்காலம் நம்மளுக்கு கூடும். இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சிங்க. சில டைமில் எம்சிக்யூல வாருது, நார்மலாக வந்து எஃப்டபிள்யூசி எம்சிக்யூலாம் நார்மல் கேள்வி, ஜஸ்ட் நார்மல் கேள்வி. ஆனால் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன செல்ல வருதுன்ற தெளிவு இல்லாமல் சில ஆட்கள் பிழை வருது, சரியா? அப்போ இந்த விஷயத்த பாருங்கள். இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்தால் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள், நான் திரும்ப உங்களுக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறேன், சரியா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் திரும்ப, சரியா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அடுத்தது போகிறேன். அடுத்து தம்பிமார், நான் வந்து இப்போ கிளாஸில் வந்து ரெக்கார்ட் தருவேன்னு சொல்லி நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்க வேணாம். முடிஞ்சால் வந்து ஒரு ஒரு பேப்பர் ரெண்டு எடுத்து நீங்கள் நோட் பண்ணுங்கள், என்னென்ன டேம்பேர்ட்ஸ். இல்லை டேம்பேர்ட்ஸ் வந்து நான் நோட்ஸ்லையும் தந்திருக்க மாட்டேன். அப்போ அப்படியான டேம்பேர்ட் வரக்குள்ள நீங்கள் இப்போ நான் உதாரணம் முடிச்சிருந்தேன், அந்த உதாரணத்தெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா கிளியர் இருக்கும். நாங்கள் ஸ்கூல் டைமில் அப்படி படிக்கக்குள்ள வந்து சேர்மர செல்ற உதாரணத்துக்கு சைட்டில் எங்கேயாவது மூலையில் பேனியர் எழுதி வைப்பேன், எழுதி வைக்கக்குள்ள அப்போ திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணுற டைமுக்கு அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கக்குள்ள அது கிளியர் ஆகிக்கும், சரியா? அப்படியான ஒரு பண்ணுங்க. அடுத்து இந்த இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா? இந்த இருக்கிற படத்தை பாருங்க. இந்த படம் வந்து ஒவ்வொரு சைஸ் பெற்று இருக்கு, சரியா? இது வந்து என்ஐ புக்கில் வந்து எல்லா சைஸும் பெற்று போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து பழைய சிலபஸ், உங்களுக்கு நியூ சிலபஸில் இல்லை. ஆனால் ஏன் சைஸ் மாறுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பட்டன் பேட்டரி வந்து நம்ம ஒச்சிலலாம் யூஸ் பண்ணோம். அப்போ அங்கே தேவையான நம்ம சப்ளை வந்து ஒரு மில்லி அம்பியோட நல்லா குறைஞ்ச சப்ளை தான் தேவை. அதுக்காண்டி கொஞ்சோண்டு ஏற்றம் இருந்தால் போதும், அது நல்லா ஒரு மாதக்கணக்கு வருஷ கணக்கில் நிற்கும். ஆனால் இதுவே வந்து பெரிய ஒரு டார்ச் லைட் அதுகளுக்கு யூஸ் பண்ணி இந்த பெரிய லைட்டில் வந்து பயன்படுத்தப்படுற ஏற்றத்தோட கூட இருக்கு, இல்லைங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன டோர்ச் லைட்டில் வந்து நல்லா பிரைட்டாக பற்றணும், அதேமாதிரி கண்ணேத்திக்கு பற்றணும். அப்படின்னா பிரைட்டாக பற்றணுச்சுன்னா நல்லா கரண்ட் சப்ளை கூட வரணும். கண்ணேத்திக்கு பற்றணுச்சுன்னா அதாவது நீண்ட நேரத்துக்கு நம்மளுக்கு மின் வெளிச்சம் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், டைமும் கூட இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஐயும் கூட இருக்கணும், டைமும் கூட இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஏற்றத்திற அளவு கூட இருக்கு. அப்போ இந்த சைஸை யார் தீர்மானிக்கணும்னு சொன்னால், எல்லாத்துலேயும் வந்து ஒரே வகையான இரசாயன சக்தி பயன்படுத்தியிருந்தா, அதாவது வந்து இதுலேயும் வந்து கார்பன் கோல், இதுலேயும் கார்பன் கோல், எல்லாத்துலேயும் கார்பன் கோல் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த அளவு கொள்ளளவு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், சைஸ் மாறும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஏ சைஸ் பெட்ரியில் வந்து பருமனம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சரியா? அடுத்து அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த மின்னியக்க விசை பற்றி உங்களுக்கும் எஸ்எஃப்டியில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? சரியா? இப்போ ஒரு மின்னியக்கு விசைன்னு சொல்கிற ஐடியாவை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ சக்திகள் நிறைய வகைகள் இருக்கு தானே. இப்போ என்ன சொல்கிறேன், வெப்ப சக்தி, மின் சக்தி, காந்த சக்தி, இயக்க சக்தி,
சரியா? அப்படிங்கிறது நிறைய வகையான சக்திகள் இருக்கு. ஸோ மின் சக்தி ஒரு வரைவிலக்கணம் சொல்றதுக்காக பயன்படுத்துகிற விஷயம் தான் இந்த வந்து இது மின்னியக்கு விசை நாம சொல்லலாம். சரியா? எப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இருக்கிற ஒரு ஒரு பேட்டரி எடுங்க. சரியா? ஒரு பேட்டரி எடுத்து இப்போ நம்ம ஒரு பேட்டரி ஒன்று எடுத்திருக்கணும் வைங்க. இந்த பேட்டரியை வந்து எந்த வித கனெக்ஷன் இல்லாமல் விடக்கொலை இதில் இருக்க டெஃபினிஷன் மாதிரி தான் கனெக்ஷன் இல்லாமல் விடக்கொலை இதுக்கு குறுக்க இருக்கிற அந்த வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு என்ன அறியும், அதில் மின்னியக்கு விசை அறியும். எஸ்எஃப்டியில் நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க. ம், இப்படி V சமன் E ப்ளஸ் ஐஆர் இப்படி வந்து பார்த்துருக்கீங்க. சரியா? பி சமன் ஐஆர்னு சொல்லி இப்படி ஒரு ஈக்குவேஷனை பார்த்துருப்பீங்க. இந்த ஈக்குவேஷன் என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்னு சொன்னா, சரியா, இது வந்து இந்த ஈன்னு சொல்றதா மின்னியக்கு விசை. சரியா? So, இந்த ஈன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறதா மின்னியக்கு விசை. அந்த ஐஆர் ஏன்னு சொன்னா இப்போ இந்த பேட்டரியை வந்து நான் என்ன செய்றேன், ஒரு லைட்டோட கனெக்ட் பண்ணுறேன் வைங்க. இப்போ இந்த பேட்டரியை வந்து ஒரு லைட்டோட கனெக்ட் பண்ணுற டைமுக்கு, சரியா, கிளியரா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பேட்டரியை வந்து நாம் என்ன செய்யலாம், ஒரு சுமையோட டிரெக்டாக கனெக்ட் பண்ணுவீங்க. சரியா? சாரி, அந்த கிளியராக ரைட் பண்ணிக்கலாம் மவுஸ் இல்லை இப்போதைக்கு. ஆஹ் சரியா? இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுற டைமுக்கு என்ன செய்யணும், இப்போ இதுக்குள்ளால மின்னோட்ட பாய்ச்சல் வரும். சரியா? மின்னோட்டம் பாய ஆரம்பிக்கும். இந்த மின்னோட்டம் எதுக்குள்ளாலலாம் போகும், ஒன்று வந்து இந்த பேட்டரிக்குள்ளால போகும். ஏன்? இந்த மறைக்கு வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு, அதாவது மறைக்கு வந்து திரும்ப நேருக்கு வந்து திரும்ப இந்த பேட்டரிக்குள்ள போயிட்டு திரும்ப என்ன செய்யும், ரிட்டர்ன் ஆகிட்டு இப்படி வரும். ஸோ இந்த வார டைமுக்கும் மின்னோட்டத்துக்கு ரெண்டு இடத்துல தடை இருக்கும். ஒன்று வந்து இந்த பெட்ரியில் இருக்கிற இரசாயன சக்தியால் ஒரு தடை ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மின்கலத்தில் வர ஒரு அகத்தடை ஒன்று இருக்கும். சரியா? ஸோ மின்கலத்தில் இருக்கிற அகத்தடையும் அதே மாதிரி மின்குமிழில் இருக்கிற தடை, அந்த ரெண்டு தடையும் இருக்கும். அதனால இங்கே இருக்கிற மின்னியக்கு இயக்க இந்த இருக்கிற இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அந்த வோல்டேஜ், அதாவது பெட்டி, அதாவது மல்டிமீட்டரில் காட்டுற வோல்டேஜ் பெருமானி எதாக இருக்கும்னு கேட்டால், இங்கே நம்ம கனெக்ட் பண்ணால் பேட்டரியில் போட்டுக்கிற அதாவது மின்னியக்கு விசைட பெருமானத்திலிருந்து அந்த தடை, அதாவது இதில் இருக்கிற தடைக்கான அழுத்த இழப்போட சேர்த்து வர கூட்டுத்தொகை தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில மல்டிமீட்டர், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், அது காற்று பெருமானம் எதுவாக இருக்குன்னு சொன்னால் இதில் மின்னியக்க விசையோட சேர்த்து, அதாவது வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிப்பாங்க 1.5 2 வோல்டேஜ், அதெல்லாம் தான் மின்னியக்க விசை. அதோட சேர்த்து இதுக்குள்ள போகிற மின்னோட்டம் பயணிக்கக்குள்ள இதில் இருக்கிற அகத்தடையால் எழுப்புற அந்த மின் வோல்ட் அளவு வீழ்ச்சியும் சேர்த்து என்ன செய்யும், மெஷர் பண்ணி தரும். சரியா? அதான் வந்து இந்த இடங்கள்ல அவங்க சொல்கிறாங்க. ஸோ மோரலாக நீங்கள் விளங்கி வச்சுக்கிங்க. எந்த சுமையும் சேர்க்காத டைமில் அந்த ரெண்டு முனைக்கு இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசம் தான் மின்னியக்கு விசை. ஸோ இது எங்கே பிரயோகிக்கப்படுன்னு சொன்னால் நம்ம எஸ்எஃப்டியில் இருக்கிற இடம் தான். ஸோ ஒரு எம்சிக்கு கேள்வியோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியில வருது உங்களுக்கு வைங்க. இப்போ ஒரு பெட்ரி எடுத்து வந்துட்டு சாஞ்சி அந்த பெட்ரியில் அகத்தடை வந்து இப்படி தந்தாங்கன்னு சொன்னால் அது சுமையை இணைஞ்சிருப்பாங்கண்ணே. அந்த சுமையோட அந்த அகத்தடையை தொடரான தடை மாதிரி வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இருக்கு. சரியா? இப்போ இந்த பெட்ரி இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு 10 ஓம்னு சொன்னால் இதுக்கு இதுக்கு வந்து, அதாவது இந்த மின்கலத்தில் அகத்தடை ஒரு 10 ஓம்னு சொன்னால் 20 ஓம் வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பின்னாடி வரக்குள்ள நம்ம அதை பார்ப்போம். சரியா? அது மாதிரி கேள்விகள் உதாரணத்தை செஞ்சு பார்க்கக்குள்ள அதை நம்ம கிளியராக நினைக்கிறேன். சரியா? அடுத்தது இந்த விஷயம். இப்போ இந்த இந்த அதாவது பெட்ரி பேக் இதில் வந்து இப்போ 2024லையும் சரி, அதே மாதிரி எங்களோட பாஸ்பேப்பர் 2022லையும் சரி, இது சம்மந்தமான வந்து இது ரிலேட்டடான கேள்விகள் வந்து வந்துருந்துச்சு. சரியா? அப்போ இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன பெட்ரி பேக்னா என்ன அப்படின்னு சொல்கிற ஐடியா ஒன்று கிடைக்கணும் உங்களுக்கு. சரியா? பெட்ரி பேக்னா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பெட்ரி வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சரியா, லைட் ஒன்றுக்கிட்ட ஒரு லைட் ஒன்றைக்கு அதுக்கு வந்து 100 வோல்டேஜ் வேணும். சரியா? அதே மாதிரி 50 ஆம்பியர் வேணும். சரியா? இதை வந்து இப்போ ரெண்டு விதமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இப்போ 50 ஆம்பியர், அதாவது 100 வோல்டேஜ் வேணும் நம்மளுக்கு, ஒரு 50 ஆம்பியர் சப்ளை வேணும் சொல்லி வைப்போம். சரியா? அதாவது ஒரு 50 ஆம்பியர் மீனிங் 50 ஆம்பியர் ஹவர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், 50 ஆம்பியர் ஹவர் கிடைக்கணும். இப்போ இதை நான் டிரெக்டாக என்ன செய்யலாம்,
இதே சைஸில் இருக்கிற பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம் சரியா. ஒரு பேட்டரியில் என்னென்ன மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னு சொன்னால் ஒன்று அதில் வோல்டேஜ் உண்டு சரியா. 10 நிமிஷத்தில் காட்டும் திரும்ப ஜாயின் ஆகும் சரியா. அதாவது ஒரு பேட்டரியில் ரெண்டு விஷயம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து அதில் வோல்டேஜ் சரியா. ஒன்று வந்து அதில் வோல்டேஜை மென்ஷன் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா அதில் வந்து இருக்கிற கொள்ளளவு கெப்பாசிட்டன்ஸ், அதாவது மின் அதில் இருக்கிற தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஏற்றத்திற அளவு அதை வந்து அம்பியர் ஹவரில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்போ இதான் வந்து நம்மளோட பேட்டரியோட தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரியா. இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். டிரெக்டாக நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 100 வோல்டேஜ் இதே பராமீட்டர், அதாவது இதே பரிமாணம் போட்டு ஒரு பேட்டரியோட நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது 100 வோல்டேஜ் போட்டு 100 வோல்டேஜ் மென்ஷன் பண்ணி 50 அம்பியர் இருக்கிற வோல்டேஜும் யூஸ் பண்ணலாம் சரியா. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், 50 வோல்டேஜ் சரியா, 50 வோல்டேஜ் இருக்கிற அதே மாதிரி 50 அம்பியர் இருக்கிற பேட்டரி ரெண்டு யூஸ் பண்ணலாம் சரியா. இப்படி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட்னு கேட்டால், இப்போ ரெண்டு பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறதால இப்போ இங்கே இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு பேட்டரி நம்ம அந்த லைட்டுக்கு யூஸ் பண்ணுற டைமுக்கு என்ன நடக்கும், அந்த அந்த தனி ஒரு பெட்டியில் வந்து அதிக அளவு என்ன செய்யும், வெப்ப சக்தி உண்டாக பார்க்கும் சரியா. வெப்ப சக்தி உண்டாக பார்க்கும், உருக ஆரம்பிக்கும். அதை என்ன செய்யும், மீன் படத்தில் கனெக்ஷன் இல்லாமல் போய்த்திடும். எப்படியும் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி என்ன செய்யும், அதில் பாதிப்பு ஒன்றிக்கும். அதனால் வந்து என்ன செய்யலாம், நம்ம 50 வோல்டேஜ் இருக்கிற அதே கொள்ளளவு இருக்கிற பேட்டரி என்ன செய்யலாம், நாம் இணைக்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு இப்போ நான் அந்த இப்போ ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த கொள்ளளவு வந்து ரெண்டு பேட்டரி இணைக்கக்குள்ள கொள்ளளவு வந்து கூடுமான்னு சொல்லி நான் அதுக்கான கிளியர் ஒன்று தரேன் உங்களுக்கு சரியா. இப்போ இது வந்து பாருங்க, ரெண்டு பேட்டரி இணைக்கக்குள்ள இப்போ ரெண்டு பேட்டரி நம்ம தொடர இணைப்போம் சரியா. இப்போ ரெண்டு பேட்டரி நம்ம வந்து ஆ, தொடர இணைப்போம் இப்படி, ரெண்டு பேட்டரியும் வந்து இப்படி தொடர இணைப்போம் சரியா. அதேமாரி இங்கே ஒரு பேட்டரி வந்து தொடர இணைப்போம், ரெண்டு பேட்டரியும் இப்படி தொடர அணைக்கும். ஸோ இதில் வந்து 50 வோல்டேஜ் சரியா, இங்கே ஒரு 50 வோல்டேஜ் இருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு 50 வோல்டேஜ் இருக்கும் சரியா. இந்த ஒரு இடத்துல 50 வோல்டேஜ், அதேமாரி இந்த இடத்துல 50 வோல்டேஜ் ஒன்று இருக்கும் சரியா. இப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் வந்து, அதாவது தொடர இணைக்கக்குள்ள என்ன செய்யணுச்சுன்னா, இந்த இருக்கிற முனை வந்து ப்ளஸ் முனை சரியா, நம்மளுக்கு இந்த இருக்கிற முனை வந்து ப்ளஸ் முனை, இது வந்து மைனஸ் முனை. அப்போ என்ன செய்யணுச்சுன்னா இங்கே இருக்கிற 50 முடிஞ்சு நம்மளுக்கு 100 வோல்டேஜ் ஆகும். ஆனால் கரண்ட் என்ன தான் அறிய போகுது, பொதுவானது தான் அறிக்க போகுது. இந்த தொடர இணைச்சு நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரே கரண்ட் தான் போக போகுது சரியா. ஒரே கரண்ட் தான் சரியா. மைக் ஆன் பண்ணுங்க. தொடர இணைச்சா நம்மளுக்கு என்ன நடக்கும், கரண்ட் ஒரே மாதிரி கரண்ட் தான் வரப்போகுது இணைச்சா. அப்போ நம்மளுக்கு ஒரே மாதிரியான கரண்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இது 50 வோல்டேஜ் பெற்றுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும், 50 வோல்ட் 100 வோல்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மணித்தியாலத்துக்கு ரெண்டு பேட்டரியிலே நம்மளுக்கு என்ன செய்யும், சமனா வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், 50 அம்பியர் வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கும் சரியா. அப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு அதில் சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டே வரும் சரியா. இது வந்து குறைஞ்சது பிறகு இது குறையிற மாதிரிலாம் இல்லை, ஒரே டைமில் ரெண்டு பெருமானம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஒரு மணித்தியால முடிய என்ன செஞ்சிடும், ரெண்டுமே 50 அம்பியர் வந்து குறையும். ஸோ தெரிஞ்சு வச்சிங்க, தொடரா இணைச்சா நம்மளுக்கு என்ன செய்யுது, கொள்ளளவும் வந்து மாறாது சரியா, வோல்டேஜ் மட்டும் கூடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ 100 வோல்டேஜ் தேவையான இடத்துல வந்து நாம் என்ன செஞ்சோம், 50 வோல்டேஜ் பெற்று ரெண்டு எடுத்து சப்ளை கொடுத்துருந்தா 50 அம்பியர் கொடுத்தோம். இப்போ இன்னொரு ஆள் யோசிக்காரு, சரி அப்போ சமாந்தரமாக கனெக்ட் பண்ணா ஓகே ஓகே அதுக்கு தான் வரேன் சரியா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இப்போ நம்ம இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் கொடுக்கோம். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் சரியா. இப்போ என்ன செய்கிறோம், 50 வோல்டேஜ் ரெண்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னால் சமாந்தரமாக யூஸ் பண்ண என்ன நடக்குன்னு சொல்கிறேன் சரியா. சமாந்தரம் யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும் சரியா. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு பெட்டி ஒன்றைக்கு சரியா, அதே மாதிரி இங்க ஒரு பெட்டி ஒன்றை, சாரி அந்த இந்த டெப்பு வந்து ஒர்க் ஆகல, சார்ஜ் இல்லாமல் போயிட்டு அதில் வந்து அதில் ரோம் பண்ணுறது. இப்போ மோஸ்டால் பண்ண வேண்டிய போயிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறோம் சரியா. இந்த மாதிரி ரெண்டு பேட்டரிகளை கனெக்ட் பண்ணுறோம்.
இப்படி கனெக்ட் பண்ணுற டைமுக்கு என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு இப்போ இந்த 100 வோல்டேஜ் வைப்போம் சரியா? உதாரணத்துக்கு இந்த 100 வோல்டேஜ் வைப்போம் சரியா? ஆ, இந்த பேட்டரி வந்து 100 வோல்டேஜ் பேட்டரி சரியா? 100 வோல்டேஜ் பேட்டரி. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? 50 அம்பியர் 50 அம்பியர் வந்து சொல்லி வைங்க சரியா? இந்த பேட்டரி வந்து 100 வோல்டேஜ் பேட்டரி வந்து 50 அம்பியர் வரும் சரியா? சமாந்திரமத்தோட தண்ணி நடக்குன்னு சொன்னால் இப்போ இந்த இருக்கிற ரெண்டு முனைக்கு இடையில தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? சுமையை இணைக்க போகிறோம். அதாவது இந்த லைட்டை வந்து நம்ம இந்த இந்த முனையெல்லாம் வந்து நம்ம இந்த லைட் இணைக்க போகிறோம் சரியா? ஆஹ் இந்த முனையெல்லாம் வந்து அந்த லைட் இணைக்க போகிறோம் இப்போ. ஸோ இப்படி சமாந்திரமாக தொடுக்கக்குள்ள இந்த முனையிலையும் இந்த முனையிலையும் இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்ன நடக்கும்? சமனான அழுத்த வித்தியாசம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 100ன்னு சொன்னால் இங்கே 100 சொல்லப்போ தடையில் வந்து இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே 100 சொன்னால் இந்த பாயிண்ட்லேயும் வந்து என்ன செய்யும்? இதே ப்ளஸ் பாயிண்ட், அதே மாதிரி இங்கே அதே ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இங்கே இந்த பாயிண்டில் நம்மளுக்கு 100 வோல்டேஜ்னு சொன்னால் அப்போ இந்த பாயிண்டில் 100 வோல்டேஜ், இந்த பாயிண்டில் 100 வோல்டேஜ் சரியா? அதேமாதிரி இங்கே 0. அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்டில், அதாவது இந்த கேப்பில் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? பெருமான் 100 வோல்டேஜாக இருக்க போகுது. அப்போ கெப்பாசிட்டன்ஸுக்கு, அதாவது கொள்ளளவுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு கேட்டால், இங்கே வந்து அதாவது இந்த கொள்ளளவு வந்து, அதாவது அதாவது சார்ஜ் இந்த ஏற்றம் வந்து இங்கே ஒரு 50 அம்பையர் வர்றீ, இங்கே ஒரு 50 அம்பையர் வர்றீ. அப்போ நம்மளுக்கு தெரியும் சமாந்தரமாக தொடுத்தா இவர் ஒரு மின்னோட்டம் தருவார், அதே மாதிரி இவர் ஒரு மின்னோட்டம் தருவார் சரியா? ஆனால் சுமைக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து நம்மளுக்கு மின்னோட்டம் தருவார், இவர் மின்னோட்டம். சரியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சாரி இந்த ரெக்கார்டிங் போடுகிறேன். நம்ம ஆம்பளை. உங்க ஆம்பளை. Right, right, side one. ஓகே, இப்போ பாருங்க. அவன் பெரிய கருப்பு. நீதான் மாட்டுவாய் ஏற்பாட்டுக்கு டைம் மைக்கை செக் பண்ணுங்க, யாரோ அன்மியூட் பண்ணல. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. இப்போ கிளியராக சொல்லிட்டு போகிறேன். இப்போ இதுவும் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு நம்மளுக்கு என்ன செய்யும்? 50 ஒரு மணித்தியாலத்துக்கு 50 அம்பியர் தரும். இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 50 அம்பியர் தரும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்ணுறேன். இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? 50 அம்பியர். அதாவது இதுவும் வந்து 50 அம்பியர் தரும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த பேட்டரி நம்மளுக்கு என்ன செய்ய பார்க்கும்? 50 அம்பியர் தர பார்க்கும் சரியா? ஆனால் நம்மளுக்கு தெரியும் வந்து இந்த பேட்டரி வந்து அதாவது இங்கே இருக்கிற அந்த லைட்டு வந்து ஒரு டைமுக்கு 50 அம்பியர் யூஸ் பண்ணும் சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த லைட்டு வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? அதாவது இந்த லைட்டு வந்து நம்மளுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 50 அம்பியர் தான் தேவை. ஆனால் இந்த பேட்டரி நம்மளுக்கு 50 அம்பியர் தராரு, இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு 50 அம்பியர் தராரு. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், ரெண்டு பேரும் சமனாக அழுத்தம் இறக்கணும். எப்படி தொடர் அறிக்கைக்குள்ள சமண அழுத்தம் இருந்துச்சு தானே, அதேமாரி இவங்க ரெண்டு சமண அழுத்தம் இருக்கிறதுக்காண்டி இவர் என்ன செய்வார்? 25 தருவார், இவரும் வந்து 25 தருவார் சரியா? அப்போ என்ன செய்யும்? ஒரு மணித்தியாலத்துக்கு 25 25ன்னு சொல்லக்குள்ள அப்போ இவர் 25 இவர் 25 சரியா? நம்மளுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 50 அம்பியர் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன செய்கிறாரு? 25 அம்பியர் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு மணித்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்? ரெண்டு சமாந்திரம் இருக்கிறதால இங்கே வந்து கேட்கப்படுறது 50 அம்பியருக்காண்டி இவர் 25 இவர் 25 டோட்டல் 50. அப்போ இவர் 25 அம்பியர் தான் நம்மளுக்கு தாராண்டு சொன்ன ஒரு பேட்டரி. நம்மளுக்கு தெரியும் வந்து இங்கே 50 அம்பியர் மணித்தியாலம் தான் ஒரு பேட்டரியோட பவர். அப்போ 25 அம்பியர் தந்தால் எவ்வளோ நேரத்துக்கு அந்த பேட்டரி சார்ஜ் நிற்கின்றா? 2 மணித்தியாலம் சார்ஜ் நிற்கும் சரியா? அதாவது இதுவும் 2 மணித்தியாலத்துக்கு நிற்கும். விளங்கிச்சா? சாரி பாருங்க, இந்த அறிகிற இந்த பேட்டரி வந்து 2 மணித்தியாலத்துக்கு நிற்கும். எப்போன்னு கேட்டால் பேட்டரி வந்து 25 அம்பியர் தரக்கொள்ள சரியா? அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன செய்யும்? 2 மணித்தியாலம் நிற்கும், நம்மளுக்கு 25 அம்பியர் வரக்கொள்ள. அப்போ நான் கேட்குறேன் எப்படின்னு சொன்னால், அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும்? 2 மணித்தியாலம் பிடிக்கும் வந்து இந்த பேட்டரி ரெண்டும் சார்ஜ் ஆகி முடிகிறதுக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு, அதாவது 2 மணித்தியாலத்துக்கு என்ன செய்யும்? இந்த லைட்டு பார்த்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து 100 கிடைச்சிச்சு சரியா? இங்கே வந்து உதாரணத்துக்கு இங்கே வந்து 100 வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் 50 அம்பியர் தான் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சு ஒரு மணித்தியாலத்துக்கு கிடைச்சி. ஏன் வந்து அப்படி கிடைச்சிச்சின்னு சொன்னால், தொடராக இணைக்கிறதால மின்னோட்டம் வந்து சமனான மின்னோட்டம் தான் கிடைக்கணும். ஸோ மின்கலம் கேட்குறது வந்து எத்தனை மணித்தியாலம்? 50 அம்பியர் தான் மின்கலம் கேட்குறது. ஸோ
50 அம்பியர் தான் மின்கலம் கேட்கறதால ஒரு மணி தேவை என்ன செய்யும் 2 பேட்டையும் சமன அகலத்தை இறக்கும் சரியா. ஆனா இங்க வந்து என்ன செய்யும் 25. ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக சின்ன விஷயத்துல இருக்காங்க டவுட் இருந்தால் கேளுங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து தொடரா இணைச்சிங்கன்னு சொன்ன அதாவது வந்து மின்கலத்தை நீங்கள் தொடரா இணைக்கக்கோல அதாவது மின்கல பேட்டரியை வந்து நீங்கள் தொடரா இணைக்கிற டைமுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் பேட்டரியில் வந்து வோல்டேஜ் வந்து என்ன செய்யும் வோல்டேஜ் வந்து கூடும். வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் கூடும். அதே மாதிரி கெப்பாசிட்டி அதாவது அதோட கொள்ளளவு வந்து என்ன செய்யாது மாறாது சரியா. இதுவே வந்து சமாந்தரமா தொடுக்க போல நம்மளுக்கு என்ன செய்யும் வோல்டேஜ் மாறாது. என்ன செய்யும் கெப்பாசிட்டி மட்டும் என்ன செய்யும் அந்த இன்க்ரீஸ் ஆகும் சரியா. இதுகளில் நாம தியரி கிளியர் ஆனதுக்கு ப்ரோ அது சம்மந்தப்பட்ட இந்த அதாவது இந்த பாட்டு வந்து கிளியர் தியரி முடிஞ்சது ப்ரோ அது சம்மந்தமான கேள்வியில் சேர்க்கிறது கிளியர் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 100 வோல்டேஜும் அதே மாதிரி 50 அம்பியர் அவர் கேட்குற அந்த பேட்டரிக்கு வந்து அதாவது லைட்டுக்கு வந்து நம்ம கொடுத்த மாதிரி அந்த செஞ்சா தெரியும் சரியா. இந்த தியரியை தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதான் இதில் இருக்கிற கான்செப்ட். அடுத்தது வந்து ஓகே இப்போ அடுத்ததுக்கு வரேன். இது வந்து பேட்டரி அதாவது சுவிட்ச் சரியா ஆளிகள். இது வந்து இப்போ இதுக்கு இந்த அழகில் வந்து இந்த யூனிட்ல வந்து பின்னாடி மிதிக்கி நான் வந்து கொஞ்சம் முன்னுக்கு சொல்லிட்டு போகிறேன். ப்ராக்டிக்கலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த இன்சிடென்ட் உண்டு அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சரியா. அப்போ இதில் வந்து இது போல தான் டைப் ஆனட்டா இல்லை இதே மாதிரி 2 டைப் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்கு. ஆனால் டிஜிஎஸ் கையில் உங்களுக்கு மெயினாக வச்சிருந்தது இந்த 4 டைப் தான். அதே மாதிரி பின்னாடி வந்து ஹோம் சர்க்யூட் பாடம் பிறக்கல அது வீட்டு மின் சுற்றுக்கள் பாடம் பிறக்கல என்ன செய்யும் இன்னும் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தெரிய வேண்டி வரலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னாளிகள் வந்து 2 விதமாக நிறைய வகைப்படும் சரியா. நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து நீங்கள் அதில் சைஸ்கள் மாறும் அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துகிற தேவைக்கேற்ப பயன்படுத்துகிற சுற்றுக்கேற்ப அதாவது சின்ன ஒரு எலக்ட்ரானிக் சுற்றுல வந்து இந்த பெரிய சுவிட்சை நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே நார்மலான சுவிட்சை என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியான இடங்களில் வந்து பயன்படுத்துவோம் சரியா. எல்லாத்துக்கும் முதல்ல வந்து மேலே ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்களில் என்ன செய்யலாம்னா சில டைமில் அந்த இதுகள் கேட்கலாம். பேட்டரி அதாவது மின்கல தொகுதி அடுக்கு அதாவது மின்கல தொகுதி அடுக்கு பயன்படுத்த இப்போ நன்மை தீமைகள் கேட்கலாம். தொடர் அணைக்கக்குள்ள என்ன செய்யலாம் தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் தொடர் அணைக்கிறது நன்மைகள் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் வோல்டேஜ் அதிகரிக்க போகிறதால அதாவது சுமையின் தேவையை அந்த மின் சுமையோட தேவையை வந்து என்ன செய்யலாம் திருப்திப்படுத்தலாம் பூர்ணப்படுத்தலாம் அப்படி சொல்லுங்கள். அதேமாதிரி சமாந்தரம் தொடக்கக்குள்ள என்ன செய்யலாம் மின் சுற்றின்ற பாவனை காலம் என்ன செய்யும் கூடும். ஏன்னு கேட்டால் கொள்ளளவு வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது கூடுதானே. அப்படியே நன்மைகள் உங்க தீமைகள் எழுதக்குள்ள என்ன செய்யலாம் தொடர அணைக்கக்குள்ள அழுத்த சக்தி அதிகரிக்கிறதால என்ன செய்யலாம் வெப்ப விரயத்தின் காரணமாக என்ன செய்யலாம் மின்கலப்பா தொகுதி பாதிக்கப்படலாம். அதேமாதிரி சமாந்தரம் அணைக்கக்குள்ள என்ன செய்யலாம் இணைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வழுக்கல் ஏற்படக்குள்ள என்ன செய்யும் சுற்று பாதிப்படையும். அதே மாதிரி என்ன செய்யணும் முறையான ஒரு கவசம் வந்து பாதுகாப்பு அதாவது என்ன காவலிடப்பட்ட கவசம் அமைக்க வேண்டும். அந்த இணைப்பு வந்து என்ன செஞ்சு மாறிச்சுன்னு சொன்ன அதாவது சமாந்தரம் எடுத்த தொடர் அணைச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் சைக்கிள் பிள்ளைச்சு. ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதை வந்து அந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விதமான சுவிட்ச் இருக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நார்மலாக விளங்கப்படுத்திட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அதாவது ஒரு முனைவு ஒரு வழி ஆளி அதாவது அந்த முனைவுண்டு எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற முனைவு இந்த டச் ஆகிற இந்த பாயிண்ட் தான் முனைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது மின்னோட்டம் செல்லக்கூடிய பாதையை வந்து ஒரு வழி சொல்லுவாங்க. ஸோ இணையிற பாயிண்டை வந்து முனைவு அதேமாரி போகிறது வழி. ஸோ ஒரு முனைவு ஒரு வழியா ஆளி அப்படி தான் சொல்லுவாங்க. அதேமாரி இது இரு முனைவு ஒரு வழியா ஆளி சரியா. அதாவது ஒரு முனைவு இரு வழியா ஆளி சரியா. அது எப்படின்னு சொல்கிறேன் அதை டச் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்டை தான் இருக்கு. அதே அந்த அந்த எத்த டைம் அதாவது நீங்கள் சுவிட்ச் போகிற டைமுக்கு எத்தனை பாயிண்ட்ல டச் ஆகுதோ அதுதான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க சரியா. இப்போ பாருங்க இந்த நான் இங்கே சுவிட்சை போடக்குள்ள இந்த பாயிண்ட்ல டச் ஆகும் போகல அந்த ஒரு முனையெல்லாம் வருது அந்த ஒரு வழியெல்லாம் கரண்ட் போகும் சரியா. இதுக்கு உதாரணம் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நார்மல் சுவிட்சுகள் வந்து அதாவது வந்து லைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒன் வேல கரண்ட் சப்ளை ஆகிற அந்த ஒரு சுவிட்ச் அதாவது இந்த
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த டிரெக்டான இந்த கனெக்ஷனில் நம்மளுக்கு ஒரு சுவிட்சுகள் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி ஒரு சுவிட்ச் ஒன்று வரக்குள்ள நம்ம என்ன செய்வோம், அந்த சுவிட்சுக்கான சப்ளைக்கு யூஸ் பண்ணுற அந்த நார்மல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. அதே மாதிரி இருமுனைவு, அதாவது ஒரு முனைவு இருவழியாளி அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, இங்க பாருங்க கனெக்ட் பண்ணக்குள்ள ஒரு முனையெல்லாம் கனெக்ட் பண்ணிப்படும், ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிப்படும். ஆனா ரெண்டு வழிகள் இருக்கு மின்னோட்டம் செல்றதுக்காக, ரெண்டு வழிகள் இருக்கு அப்படிதான் சொல்றாங்க சரியா. இப்படிதான் அந்த முனைவும் ஆளியும் பார்க்கிறது சரியா. அந்த விஷயத்துல குழம்பிட வேணாம். நிறைய சில டைம்ல குழம்புறானே இரு முனைவா ஒரு முனைவா இரு வழியாண்டு சொல்லி. முனைவுன்னு சொன்னா அந்த சுவிட்சை நீங்க, அதாவது சுவிட்சை அதை அழுத்தக்குள்ள எந்த முனையிலோட அந்த முனைவுன்னு சொல்ற வழின்னு சொல்லக்குள்ள மின்னோட்டம் செல்லக்கூடிய பாதைகளுக்கான வாய்ப்புகள் சரியா. இப்போ பாருங்க சரியா. இப்போ இந்த இடத்துல ரெண்டு டி, இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த படிகள் இருக்கு தானே. இப்போ ஒரு 2 மாடி 3 மாடி படிகள் இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்கள் இப்போ 2வது மாடியிலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லைட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு இடங்கள்லையும் ஒரு கனெக்ஷன் வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும் சரியா. அந்த சுவிட்சுக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து ரெண்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க சரியா. இது வந்து பின்னுக்கு வீட்டு மின் சுற்றுல வரும், வீட்டு மின் சுற்றுல கூட அங்கே அந்த இடத்துல தெளிவாக பேசுகிறேன்னா சரியா. இப்படியான ரெண்டு இணைப்புகள் இணைப்பாங்க. இது வந்து என்ன செய்யும், நோம்பலாக வந்து வீட்டு இணைப்பில் இருக்கும், இதுவும் வந்து நோம்பலாக வந்து வீட்டு இணைப்பில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல, அதாவது இந்த ஒரு கனெக்ஷனில் வந்து என்ன செய்யும், அந்த லைட் சரியா. அப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு, அதாவது ஒரு முனைவு இரு வழியாலையும் யூஸ் பண்ணப்படும். ஸோ இங்கே வந்து ஒரு சுவிட்சை நான், அதாவது இங்கே நான் சுவிட்ச் ஓப்பன் பண்ண மறந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தேன்னு சொன்னேன், இந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ணக்குள்ள என்ன செய்யும், இப்போ இங்கே கனெக்ஷனில் இருந்தால் தான் கரண்ட் யூஸ் செய்யும், இங்கேயும் வந்து கனெக்ஷனில் இருக்க கரண்ட் விளைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இங்கே நான் சுவிட்ச் ஓப்பன் பண்ணாலும் இங்கே பக்கம் போகும், இதே மாதிரி இங்கே வந்து இந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ணாலும் இங்கே பக்கம் போகும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்த ஓப்பன் பண்ணால் என்ன செய்யும், லைட் ஓஃப் ஆகும். ஸோ அப்படியான இரண்டு இடங்களில் வந்து மின் சாதனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த இருமுனைவு இருவழியாளி, அதாவது ஒரு முனைவு இருவழியாளியை வந்து பயன்படுத்தலாம் சரியா. சின்ன சின்ன சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க, பெரிய சைக்கிள்லையும் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதான் அதில் பயன்பாடு சரியா. அதே மாதிரி இருமுனைவு ஒரு வழியாளி சரியா, அதாவது ஒரே டைமில் ரெண்டு கனெக்ஷன் இருக்கும், ஆனால் சப்ளை வந்து ஒன்றா தான் போகும் சரியா. இப்போ இங்கே வந்து ரெண்டு பேரே சப்ளை இருந்துச்சு, ஆனால் சப்ளை ஒன்றா தான் இருக்கும் சரியா. கனெக்ஷன் ஒரே டைமில் ரெண்டு, அதாவது ரெண்டு முனைகள் அழுத்தம் கொடுக்கும், ஆனால் மின்னோட்டம் வந்து என்ன செய்யும், ரெண்டு பாதையினோட அதாவது ஒரே பாதையினோட போகும் சரியா. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இது எங்க மாதிரியான இடங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, எப்படியான இடம்னு சொன்னா இப்போ என்ன மாதிரியான இடங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ ஆர்சிசிபி எம்சிபி, அதாவது வீட்டு மின் சுற்றுல வந்து அந்த கரண்ட் வந்து இப்போ பிளக்ல வந்து நம்மளுக்கு உதாரணத்துக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். வீட்டை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டங்களுக்கு வந்து அங்கே வந்து ரெண்டு விதமான வைரஸ் வரும் நம்மளுக்கு. ஒன்று வந்து ப்ளஸ் மைனஸில் டிசி இருக்கிற மாதிரி ஆடலோட்டத்தில் என்ன இருக்கும், லைவ் அண்ட் நியூட்ரல் இருக்கும் சரியா. அதாவது உயிர் கம்பி நொதுமட் கம்பின்னு சொல்லி ரெண்டு விதமான இணைப்புகள் இருக்கு. அந்த ரெண்டு விதமான இணைப்பையும் ஒரே டைமில் வந்து அதில் தொடர்பை துண்டிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிற ஆளிகள் தான் இந்த ஆளிகள் சரியா. இப்படி ஏன் இந்த ரெண்டு ரெண்டு கனெக்ஷனையும் ஒரே டைமில் நாம என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணதுக்கு, அதாவது இந்த ரெண்டு இணைப்பு ஒரே டைமில் துண்டிக்கிறதுக்கான காரணம் சுற்றிட பாதுகாப்பு கருதி. சில டைமில் என்ன செய்யலாம், வீட்டு மின் சுற்றுல நொதுமல் ஏதாவது ஒரு வழுக்கல் வந்து அதுக்குள்ளாக என்ன செய்யலாம், மின் கசிவு வரலாம். அப்போ மின் கசிவு வரக்குள்ள என்ன செய்யலாம், மின் சாதனம் பாதிப்பு வரலாம். அப்போ ஒரே டைமில் ரெண்டு மின் வடத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடர்பு அகற்றக்குள்ள என்ன நடக்குவாங்க, மின் சுற்றுல பாதுகாப்புன்னு உறுதியளிக்கப்படும் சரியா. அந்த இடங்களில் இது வந்து பயன்படுத்தப்படும் சரியா. அதே மாதிரி இந்த இருக்கிற டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் வந்து சரியா, இந்த ஆளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரே டைமில் கனெக்ஷன் ஆகிறது ரெண்டு பாயிண்ட். அதே மாதிரி சப்ளை வந்து ரெண்டு விதமான ஏரியாவில் வரும் சரியா. இங்கே வந்து வேறு ரெண்டு விதமான ஏரியா வரும். அதாவது இது வந்து வேற ஒரு கனெக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி இது வேற ஒரு கனெக்ஷனில் இருக்கும் சரியா. இது வந்து மோஸ்ட்லி வந்து இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பின்னுக்கு நான் ஹோம் சைக்கிள் வரக்குள்ள நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன், அங்கேயும் வந்து வீட்டு மின் சுற்று வரக்குள்ள விளங்கப்படுத்துகிறேன், அந்த இடங்கள்லேயும் வந்து செல்றது. ஆனால் நம்ம ஊரில் எவரேஜாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து கரண்ட் பில் வந்து வரும் சரியா. இப்போ கரண்ட் பில் வந்து 60 யூனிட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு விலை, 60 யூனிட் தாண்டணும்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து விலைகள் கூடும், ₹1 ₹2 சொல்லி. ஒரு உதாரணத்தை கேள்விகளை செய்யக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியான கேள்விகளும் பின்னாடி பார்ப்போம்.
அப்படியான இடங்கள்ல வந்து வரக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா 2 மீட்டர் பாக்ஸ் வச்சுக்குவாங்க. சரி, அது இல்லீகல்மா இல்ல. ஒரு 2 வீடு வந்து வச்சிருக்கிறவங்க வந்து, அதாவது ஒரு வளவை வந்து 2 வீட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறவங்க வந்து 2 மீட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ 1 மீட்டர் பாக்ஸில் கனெக்ஷன் ஒன்றுக்கு வச்சிருப்பாங்க. இன்னொரு மீட்டர் பாக்ஸ் வந்து இன்னொரு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சுவிட்சை ஒன் டைம் போடக்குள்ள என்ன செய்யணும், இதில் வந்து இந்த கனெக்ஷன் கொடுவாடும், இன்னொரு ரிமோனுக்குள்ள கொடுவா மற்ற கனெக்ஷன் கொடுவாடும். சரி, அது நான் உங்களுக்கு பின்னாடி விளங்கப்படுத்துறேன். அப்போ டபுள் போல் டபுள் த்ரோ வந்துச்சுன்னா 2 விதமான மின் சுற்றுகள், அதாவது வெவ்வேறுபட்ட மின் சுற்றுகளுக்கான மின் வளங்களை வந்து மாற்றி கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மின் சுற்றுல வந்து ஒரு லைட் இருக்குன்னு சொன்னா, சரியா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இதில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான ஒரு உதாரணத்தில் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரியான, அதாவது இந்த இடங்கள்ல இதில் வந்து ஒரு லைட் ஒன்று கனெக்ட் ஆகிக்கணும். இப்போ சரியா, இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கனெக்ட் ஆகி இதில் நியூட்ரல் லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கின்ற. இப்போ சரியா, இப்போ நான் இப்படி சுவிட்ச் போடக்குள்ள இந்த லைட் பத்து. அதே மாதிரி இன்னொரு லைட் ஒன்று இந்த லைட் வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கேன். அதில் நியூட்ரல் லைன் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுவிட்சை மாற்றக்குள்ள என்ன செய்யும், இந்த லைட் பத்து. ஸோ ஒரே டைமில் 2 விதமான மின் சுற்றுகளை பயன்படுத்துறது. சரியா, அப்போ இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், அந்த சின்ன சின்ன வர்ணிப்பு லைட்டுகள் ரீதன் அதுகளில் பயன்படுத்துவாங்க. ஒரே டைமில் ரெட் லைட் க்ரீன் லைட் அப்படி மாதிரி கொடுக்குறவங்கள வந்து யூஸ் பண்ணி படுவோம். சரியா, அப்படியுமா இருக்கு. அதே மாதிரி இந்த மின்மானியில் வந்து வாசிப்பை வந்து வினைத்திறனை பயன்படுத்துறதுக்காண்டி என்ன செய்யலாம், அந்த இடங்கள்லையும் பயன்படுத்தலாம். சரியா, அந்த 2 உதாரணத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. வீட்டு மின் சுற்று வரக்குள்ள அதில் டயக்ராம் வந்து ப்ராப்பராக பார்த்து விளங்கப்படுத்தினா சரி. சரியா, அடுத்து வந்து ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் மின் துணை உறுப்புகள் தானே. ஸோ அடுத்து வந்து தடைகள். ஸோ தடைகள் வந்து நீங்கள் எஸ்எஃப்டியில் இடெக்கில் எல்லா இடங்களையும் படிச்சுட்டு திரும்ப திரும்ப கேட்ட ஒரு வார்த்தை. ஸோ இந்த தடைகள் விஷயத்தில் என்னத்தில் நீங்கள் மிஸ்டேக் விடுவீங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பாவம். சரியா, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ ப்ராக்டிக்கல் டைமில், சரியா, எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டைமில் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, சில டைமில் தடைகள் சூஸ் பண்ணுவார் எடுக்க சொல்லுவாங்க. 1 கிலோ ஓம் தடை எடுக்க சொல்லுவாங்க, 2 கிலோ ஓம் தடை எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லக்குள்ள, அப்போ அந்த இடங்கள்ல வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால், தடையை வந்து அந்த கலர் கோட் வச்சு தான் நீங்கள் எடுக்க பார்க்கணும் அவசரத்தில். சரியா, அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஆஹ், நான் வந்து டைப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அதில். சரியா, அதுக்கு ஒரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் வே நீங்கள் யூஸ் பண்ணீங்க சரி வரலாம். சரியா, அதாவது பிபி ரோய், கிரீன் பீட்டன், வெரி குட் வைப். சரியா, சரி, ஹோல்ஸ். இப்படி ஒரு கோட் இருக்கு. சரியா, இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் கலர் கோட்டை கண்டுபிடிக்கலாம். சரியா, ஃப்ரீ அறியக்குள்ள நீங்கள் அந்த கலர் கோட்டை வந்து கலர் கோட் டேபிள் பாருங்கள். நானும் வந்து இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணக்குள்ள அந்த கலர் கோட் டேபிள் நான் வந்து எட் பண்ணுறேன். ஸோ பீனு செல்லக்குள்ள அது என்ன கலர்னு சொன்னால் பிளாக், கருப்பு கலர். பிளாக் ப்ரௌன் ரோய், அதாவது இந்த இடங்களை வந்து ஆரம்பிக்கக்குள்ள பூஜ்ஜியம் அறியும். 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி வரும். சரி, அந்த 2 கோல்ட் சில்வர் வந்து பெருதி பெருமானம் கலர் கோட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த இடத்துல அந்த டைனப்பில் போட்டு அந்த கிளாஸ் டைப்பில் போட்டு சொல்கிறேன். சரியா, இப்போ இந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கலர் இருக்கு, செம்மஞ்சள் இருக்கு. சரியா, ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு வந்து செம்மஞ்சள். செம்மஞ்சளை பாருங்க, அதாவது இதே நான் சொன்ன உங்கள்கிட்ட, சாரி, இந்த இது வந்து பிளாக். பிளாக் வந்து 0 குறிக்கும். சரியா, அதே மாதிரி ப்ரௌன் வந்து 1 குறிக்கும். ஆர் வந்து ரெட் வந்து 2 குறிக்கும். சரியா, ஒரேஞ்ச் வந்து 3 குறிக்கும். சரியா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டில் என்ன இருக்குது, ஒரேஞ்ச் இருக்குது. அப்போ ஒரேஞ்ச் வந்து இங்கே போடுறாங்க 3. சரியா, அடுத்து ரெண்டாவது கலர் இருக்குது பச்சை. அப்போ எல்லோ எல்லோ வந்து 4. அடுத்து வந்து க்ரீன் வந்து 5. சரியா, அப்போ 5 செலவுக்குள்ள க்ரீன் வந்து 5 செலவுக்குள்ள இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டாவது டிஜிட்டில் 5 போட்டிருக்காங்க. அப்போ 4 கலர் கோட் வச்சதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது முதலாவது எண் பெருமானம், ரெண்டாவது எண் பெருமானம், மூணாவது வந்து அதை பெருக்க வேண்டிய 10 அடுக்கு. சரியா,
அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு. அப்போ ரெட் கலர் வந்து ரெண்டாவது கலர் கோட், அதாவது ரெண்டாவது வந்து பெருமானம். ஸோ அதை வந்து என்ன செய்றாங்க, 10 அடுக்கால பெருக்குறாங்க. அப்போ 10 பெருக்குறாங்க. அடுத்த என்ன கலர் இருக்குன்னு கேட்டால் டாலரன்ஸ். இது வந்து என்ன, கோல்ட் கலர், தங்க கலர். ஸோ தங்க கலருக்கு வந்து இங்கே வந்து என்ன செய்வாங்க, இது 5% வரும், இது 10% வரும். சரியா? அந்த எந்த கலரும் இல்லாட்டி அது வந்து என்ன செய்யும், 20% வரும். அதாவது என்ன செய்யணும் சொன்னா, நீங்கள் இங்கே வார பெருமானம் இருக்கு தானே. இப்ப உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை பெருக்கி எழுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு 3500 வருது. 3500 5% சொன்னால் நீங்கள் இந்த 3500 என்ன செய்யணும் சொன்னால் 100க்கு 5% பார்க்குறேன். அப்போ அதாவது 3500, சாரி, 3500 எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்யணும், 5க்கு 100 இதை பிரிச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும், 105 வந்து பெருமானம் வரும். அப்போ என்ன செய்யணும் சொன்னால் அந்த 105 வந்து 3500லேருந்து 105 கழிச்சு ஆக குறைஞ்ச பெருமானம் பார்க்கணும். அதே மாதிரி 3500லேருந்து 105 கூட்டி ஆக கூட பெருமானத்தையும் பார்க்கணும். சரியா? இதைத்தான் வந்து சில பெரிய பெருமானம், அதாவது வந்து அதாவது 3500லேருந்து 105 ஆம்பியர் குறையவும் இருக்கலாம், 3500லேருந்து 105 ஆம்பியர் கூடவும் இருக்கலாம். ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இந்த இடத்துல வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க அதாவது நாம அதாவது கல்குலேஷன், அதாவது நம்ம கணக்கு செய்கிற டைமுக்கு வந்து நேரத்தில் வந்து நம்மளுக்கு வர பெருமானம் வந்து நம்ம அதை வந்து தியரிட்டிக்கலான பெருமானமாக சொல்லுவோம். ஆனால் உண்மையாக ப்ராக்டிக்கலான பெருமானம் வந்து சில காரணிகளால் மாறலாம். என்னென்ன, இப்போ வெப்ப தடைத்திறன் சொல்லி நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அந்த எசெப்டில், அது மாதிரி. ஸோ வெப்பநிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கடத்தியும் ஒவ்வொரு தனித்தன்மையான கடத்து திறன் இருக்கும். சரியா? அதாவது ஆக பெஸ்ட் என்ன, அந்த இலத்திரனை பாய விடுறதுக்காக வந்து அந்த அனுமதிக்கிற இயல்புக்கு ஏற்ற மாதிரி தடைத்திறன்கள் மாறும். அப்போ அந்த இடங்களை வந்து தடைத்திறன் வந்து தடைத்திறன் வந்து கூட கூடன்னு செய்யும், தடையும் வந்து கூடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தடைப்பெருமானம் மாறும். அதே மாதிரி கடத்திட நீளம், அதாவது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மின் கடத்தியை யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு இவ்வளோக்கு ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல, இந்த ஒரு படத்தை இந்த ஒரு இலத்திரன், அதாவது இந்த ஒரு மின் ஏற்றம் வந்து இந்த பாதைக்குள்ளால பயணிக்கக்குள்ள வர தடையை விட இந்த பாதைக்குள்ளால பயணிக்கக்குள்ள வர தடைகள பெரும்பான்மை அளவு என்ன செய்யும், கூட இருக்கும். ஸோ அதால் வர சக்தி இழப்பு என்ன செய்யும், கூட இருக்கும். அதனால வந்து என்ன செய்யும், கடத்துற நீளம் அதிகரிக்க நம்மளுக்கு என்ன செய்யுது, தடைத்திறன் வந்து கூடுது. அதே மாதிரி குறுக்கீடு புறப்பளவு, குறுக்கீடு புறப்பளவு வந்து கூட கூட நம்மளுக்கு என்ன செய்யணுச்சுன்னா தடைத்திறன் வந்து என்ன செய்யும், குறையும். ஏன்னுச்சுன்னா இப்போ ஒரு இலத்திரம் வந்து பயணிக்கக்குள்ள இந்த மாதிரி குறுக்கீடுல ஓரளவு நேரத்தில் இந்த குறுக்கீடு பரப்பளவில் ஒரு 5 ஏற்றங்கள் தான் நம்மளுக்கு பயணிக்கணும் வைங்க. 5 ஏற்றங்கள் தான் நம்மளுக்கு பயணிக்கணும் வைப்போம். ஆனால் இந்த குறுக்கீடு பரப்பளவு இதோட டபுள் மடங்கு அறியப்போ நம்மளுக்கு என்ன செய்யும், 10 ஏற்றங்கள் பயணிக்க பார்க்கும். அதாவது எந்த அளவு குறுக்கீடு பரப்பளவு கூடுதோ அதே மடங்குல என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த தடைத்திறனும் என்ன செய்யும், குறைய வரும். சரி, அதாவது குறைஞ்சு வரும். சரியா? இந்த விஷயத்தை பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு எழுதக்குள்ள சில டேம்பேடுகளை பாவிக்க பாருங்க. இப்போ இந்த நோட்ஸில் நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க, நான் வந்து சில இடங்களில் விவரக்கூற்று, சரியா, அப்படியான வார்த்தைகள் பாவிச்சிருப்பேன். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் டீச்சர்ஸ் கைடில் வந்து இப்படியான டேம்பேட் தான் இருக்கும். அதே மாதிரி ம், நம்மளுடைய ஸ்கீம்கள்லேயும் வந்து இப்படியான வார்த்தைகள் தான் இருக்கும். அதனால் வந்து ஆஹ், இப்படியான வார்த்தைகள் நீங்கள் சரியா. இப்போ சுமைகள் விவரக்கூற்றுக்கேற்ப தடையான தொடர சமாந்தரமாக இணைக்கப்படும். சரியா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், தடையை தொடர இணைக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அதாவது தொடர இணைக்கக்குள்ள தடை வந்து என்ன செய்யும், இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு தடைன்னு சொல்லக்குள்ள இங்கே ஒரு தடை, இங்கே ஒரு தடை, இப்படி ஒரு தடை இருக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், இங்கே வந்து தடையில வந்து இங்கே வந்து தடையில பெருமானம் டோட்டலாக என்ன செய்யும், கூட்டிப்படும். R1 R2 R3 சொன்னால் நம்ம 3 தடையில பெருமானம் நம்மளுக்கு என்ன செய்யும், கூட்டிப்படும். இதே சமாந்தரம் அவ வோல்டேஜ் வந்து என்ன செய்யும், உதாரணத்துக்கு இப்போ இதுக்குள்ள வந்து கரண்ட் வந்து ஒரே மாதிரியான கரண்ட் தான் வரப்போகுது. சரியா? அப்போ V IR படி வைக்க பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், ஆறு பெருமானம் கூடி வரும். அப்போ என்ன செய்யும், வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அழுத்த இலக்கம் வந்து கிடைக்கும். அப்போ தொடர இணைச்சா என்ன நடக்குன்னு சொன்னால் வோல்டேஜ் குறையும். சரி, அதுக்கு பின்னாடி கேள்வி செய்யக்குள்ள பார்ப்போம். தொடர இணைக்கக்குள்ள என்ன செய்யும், நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து குறையும். இதுவே வந்து சமாந்தரம் இணைக்கக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டால், சமாந்தரம் இணைக்கக்குள்ள ஒவ்வொரு தடைக்களூடாகவும் வந்து என்ன செய்யும், மின்னோட்டம் பாய பார்க்கும். சரியா? அப்படி ஒவ்வொரு தடையினோட மின்னோட்டம் பாய பார்க்கக்குள்ள அந்த டைமுக்கு என்ன செய்யும்,
இதுக்குள்ளால ஒரு மின்சக்தி இழப்பு, இதுக்குள்ளால மின்சக்தி இழப்பு இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வோல்டேஜ் தான் இருக்கும். இப்போ ரெண்டும் குறுக்கே வந்து இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன செய்யும், சமனாக தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளால பாயிர மின்னோட்டம், அதாவது இதுக்குள்ளால பாயிர மின்னோட்டம், இதுக்குள்ளால பாயிர மின்னோட்டத்துக்கு என்ன செய்யும், மாறுபாடு ஒன்று இருக்கும். இங்கே 5 ஆம்பியர் 5 ஓம்ஸ்னா இதுக்குள்ள 1 ஆம்பியர் போகுதுன்னா இங்கே 5 ஓம்ஸ்னா 1 ஆம்பியர், அவ டோட்டல் வந்து 2 ஆம்பியர். ஸோ தொடரா இணைக்கிற இடத்த என்ன செய்யணுச்சுன்னா வோல்டேஜை கட்டுப்படுத்தும். சரியா, தொடரா இணைக்கிற இடத்த வோல்டேஜை கட்டுப்படுத்தலாம். சமாந்தரம் இணைக்கிற இடத்த மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம். அப்போ எப்படி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம்? நாம் ஒரு கால்குலேஷன் செய்யக்குள்ள இப்போ தொடரா இணைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஐ வந்து நிலையான பெருமானம். சரியா, ஐ மாறாம இருக்கிறதால வோல்டேஜ் வந்து என்ன செய்யலாம்? ஓகே பாருங்க, தொடர் அறியக்குள்ள ஐயின் நிலையான பெருமானத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆற பெருமானத்தை கண்டு வோல்டேஜ் பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சமாந்தர அறியக்குள்ள வோல்டேஜ் பெருமானம் நிலையாக இருக்கிறதால ஒவ்வொரு தடையினோட வரும் மின்னோட்டத்தை பார்த்தா என்ன செய்யலாம், கூட்டலாம். எஸ்எஃப்டியில் வந்து நீங்கள் அதாவது புள்ளி அழுத்த வித்தியாசம்னு சொல்லி அப்படியெல்லாம் நீங்கள் டீப்பாக செஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல செய்யணும். இந்த தியரி முடிஞ்சோன்னா நம்ம கேள்வி செய்யக்குள்ள அது சம்மந்தமான கேள்விகளை செய்வோம். சரியா, அப்போ ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி தேவைகள் இருக்கும். இப்போ நம்மள்ட்ட உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வோல்டேஜ் பெட்ரி இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு தேவை வந்து 5 வோல்டேஜ் தான் தேவை. அப்போ ஸ்மூத்தானது ஒரு லைட் ஒன்றைக்கு அது வந்து இப்போ ஒரு லைட் ஒன்றைக்கு இப்போ நம்மள்ட்ட 10 வோல்டேஜ் பெட்ரி ஒன்று இருக்குன்னு இப்போ. சரியா, அப்போ நம்மளுக்கு 5 வோல்டேஜ் தான் தேவை. 5 வோல்டேஜ் லைட் தான் இருக்கு. சரியா, 5 வோல்டேஜ் லைட் தான் இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து அதுக்கு வந்து 1 ஆம்பியர் சப்ளை தான் தேவை. சரியா வைப்போம். சரியா, 1 ஆம்பியர் சப்ளை தான் தேவைன்னு வைப்போம். அப்போ இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து அதாவது 5 வோல்டேஜ் வந்து சக்தி இழப்பு தர மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதாவது வி சமன் ஐஆர் இந்த சமன்பாடை போட்டு நாம் என்ன செய்யணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் வீட பெருமானம், அதாவது நம்மளுக்கு எத்தனை வோல்டேஜ் இலக்கண சக்தி, 5 வோல்டேஜ் சக்தி இலக்கணம். ஐட பெருமானம் தொடர் அணிக்கிறதுல 1 ஆம்பியர், அதாவது 1 ஆம்பியர் நம்மளுக்கு தொடர் அறியும். ஆறு பெருமானம் தான் நம்மளுக்கு தெரியும். ஆறு பெருமானம் என்ன அடிக்கலாம், ஆறுன்னு சொல்லி போடுவோம். போட்ட இப்போ நம்மளுக்கு வரும் ஆறு பெருமானம் 5 ஓம்னு சொல்லி வரும். சரியா, அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். தொடர் அணைக்கக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், நிலையாக வந்து நம்ம என்ன செஞ்சோம், மின்னோட்டத்தை வச்சிருக்கோம். அப்போ நம்ம அந்த இருக்க வேண்டும் ஏற்றமே மாறலாம். அப்போ இந்த இடங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்யுது, வோல்டேஜ் வந்து 10ல் இருந்து 5 குறைஞ்சி தருது. அப்போ தொடர் அணைஞ்சா என்ன செய்யும், வோல்டேஜ் குறையும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஐடியா வச்சிங்க. ஆனால் இது வந்து இப்போ நான் நார்மலாக சொல்லி தர மாதிரி இருக்கலாம். ஆனால் பின்னாடி பின்னாடி போக போக என்ன செய்யும், இது மாதிரி டீப்பான கேள்வியில் வரும். ஸோ தியரி கிளியராக இருக்கக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன செய்யும், மற்றதெல்லாம் வந்து தெளிவாகும். சரியா, அதான் ஜெயம். அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தடை வந்து ஒரு சுமையில இணைக்கக்குள்ள தொடராகும் சமாந்தரம், அதாவது தடை வந்து ஒரு ஆடலோட்டத்தில் சரி நேரோட்டத்தில் சரி அதை இணைச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், அது வந்து பெருமானத்தை மட்டும்தான் குறையும். சரியா, எந்த வித மாற்றமும் தராது. அதாவது டிசியில் வந்து ஆரம்பத்துல இந்த பெருமானம் இருந்துச்சு சொன்னா என்ன செய்யும், தடை வந்து என்ன செய்யும், குறையும். அதாவது குறைச்சி கரண்டை குறைச்சி நம்மளுக்கு என்ன செய்யும், அதில் அளவு பெருமானத்தை குறையும். மற்ற சக்தி என்ன செய்யும், அது வெப்ப சக்தி அது கன்சியூம் பண்ணி தடை என்ன செய்யும், வெப்ப சக்தியை ரிலீஸ் பண்ணும். சரியா, இதே மாதிரி ஆடலோட்டத்தில் என்ன செய்யும், அந்த வடிவத்துல எந்த மாற்றத்தையும் தராம நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த மின்னோட்டத்துல மட்டும் என்ன செய்யும், சின்ன ஒரு பெருமான குறை இருக்கும். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து தடை வந்து அந்த அதாவது மின் வளங்கள்ல வந்து எந்த வித மாற்றம் தராது. எது மட்டும் தரும், பெருமானத்துல மட்டும் குறைய தரும். தொடரா இருந்தா என்ன செய்யும், வோல்டேஜை குறைக்கும். சமாந்தரமா இருந்தா என்ன செய்யும், மின்னோட்டத்தை குறையும். அப்ப அந்த விஷயத்த கொஞ்சம் பாத்துங்க. சரியா, அடுத்து வந்து இதில் சின்னத்தில் ஏதாச்சும் டவுட் இருக்கு, யாருக்கா டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் ஒன்று போடுங்க. இப்போ படித்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போடலாம். வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் டவுட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. சரியா, ஓகே. அடுத்ததுக்கு போகிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து வந்து கெப்பாசிட்டர். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் கெப்பாசிட்டருக்கும் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி இப்போ இது மாதிரி கேள்வி வந்துடல. சில இடங்களில் வந்து சாயல் விட்டு அதே மாதிரி ஒரு அதே மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு
ஸ்லாங்கில் வந்துருந்துச்சு கேள்விகள். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அதாவது கெப்பாசிட்டருக்கும் அதேமாரி இது பேட்டரிக்கும், அதாவது மின்கலத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், மின்கலத்தில் இரசாயன சக்திகள் அப்படின்னு சொன்னால் அந்த சுமை எந்த அளவுக்கு கேட்குதோ அந்த அளவுக்கு தான் ரிலீஸ் பண்ணும். சரியா, நம்ம பார்த்துருந்தானே ஒரு மின் கொள்ளளவும், அதாவது ஒரு பேட்டரியில் என்ன போட்டிருப்பாங்க, ஒரு 100 வோல்டேஜ்னு போட்டு போட்டு கெப்பாசிட்டர் 45 அம்பியர் ஹவர்னு சொல்லி போட்டாங்கன்னு சொன்னால், இது அதுக்கு அந்த பேட்டரி குறுக்க நீங்கள் 100 வோல்டேஜ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யும், அதில் இருக்கிற ஏற்றம் ரிலீஸ் ஆகும். என்னது 45 அம்பியர் ஹவர் அதில் இருக்கிற என்ன செய்யுது, மின் கொள்ளளவும் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அது குறுக்கே 100 வோல்டேஜ் வர மாதிரி தடையையும் சுமையெல்லாம் சேர்த்து எட் பண்ணி போட்டு அடுத்து என்ன செய்யணும், 45 அம்பியர் ஹவர் வர மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த உதாரணத்துக்கு ஒரு லைட் ஒன்றுக்குன்னு சொன்னால், இப்போ அந்த லைட்டு, இப்போ லைட் 50 வோல்டேஜ்னு சொன்னால் அதே மாதிரி 2 அம்பியர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு தடையை போட்டு 100 வோல்டேஜ் டோட்டல் வர மாதிரி பேட்டரி குறுக்க லைட்டையும் அந்த தடையை இணைச்சிட்டு 2 மணித்தியாலம் செல்லக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், 2 அம்பியர்னு செல்லக்குள்ள 90 மணித்தியாலத்துக்கு இருக்கும். சரியா, 2 அம்பியர்னு செல்லக்குள்ள நீங்கள் அந்த அம்பியர் ஹவரில் வச்சு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு 45 அம்பியர் ஹவர் எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால், 2 அம்பியர் தர டைம் தெரியா, டைம் நான் செட்டுன்னு போடுறேன். சரியா, செட் டைமுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால், இப்போ அங்கால கொண்டு எதை பிரிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது இது எதுக்கு சமனாக இருக்குன்னு சொல்லி 2 அம்பியர், சாரி, சரியா, இந்த நீங்கள் அங்களுடைய பிரிச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும், செட்ரை பெருமானம் 22.5 மணித்தியாலம் வரும். அப்போ 22.5 மணித்தியாலத்துக்கு வரும். அந்த மின்னோட்டத்தோட அளவு இதில் மாறுனுச்சுன்னா லைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்படி ஒரு கட்டுப்படுத்துகிற அளவு மாதிரி நம்மளுக்கு ஓடிச்சலாம் மின்னோட்டம் தருதானே, அந்த ஏற்றத்தை படிப்படி இறக்குறது பேட்டரி. ஸோ பேட்டரியால் நம்மளுக்கு என்ன செய்யறது, முறைப்படுத்தப்பட்ட ஒரு நேர சீரான மின்னோட்டம் கிடைக்கும், முறைப்படுத்தப்பட்ட ஒரு சீரான மின்னோட்டம் கிடைக்கும். அதேமாதிரி சீரான காலத்துக்கு கிடைக்கும், அதேமாதிரி சீரான அளவு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி காரணங்களை சொல்லலாம். சரியா, ஆனால் ஆடலோட்டத்துக்கு எப்படி வரும்னு சொன்னால், அதாவது அது சாரி, அந்த கெப்பாசிட்டருக்கு எப்படி வந்துச்சுன்னா அப்படி இல்லை. நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் முனைவில் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ சார்ஜ் இல்லாமல் ஒரு கெப்பாசிட்டர் சும்மா எம்டி அறிக்கின்றப்போ, சரியா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கெப்பாசிட்டர் இப்போ ஒரு ஒரு எம்டி அறிக்கின்றப்போ, சரியா, ஒரு எம்டியான கெப்பாசிட்டர் நாம் என்ன செய்யணும் சொன்னால், இப்போ மின் சப்ளை ஒன்று கொடுத்து கனெக்ட் பண்ணுறப்போ எந்த ஆடலோட்டமும் சரி நேடோட்டமும் சரி நாம் இணைச்சோன்னு என்ன செய்யணும் சொன்னால், இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்குற மாதிரி, சரியா, இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்குற மாதிரி என்ன செய்யும், அந்த பெருமானம் அந்த கெப்பாசிட்டரில் எந்த அளவுக்கு ஏற்றங்களை சேமிச்சு வைக்கலுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், எவ்வளோ குயிக்காக வரலுமோ அவ்வளோ குயிக்காக வரும். சரியா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உண்டைக்கு, அது பின்னாடி சொல்கிறேன். நேர மாறிலின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டைக்கு. சரியா, நேர மாறிலி அதெல்லாம் எம்சிக்யூவில் வந்தது. நீங்கள் 2023 பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எம்சிக்யூக்கும் மார்க்ஸ் தந்துருப்பாங்க. சரியா, ஒரு ஆல் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆல் ஆன்சர் கொடுத்த கேள்வியே இந்த தியரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நான் டிஎஸ்கேல தியரி இருக்கி அப்போ பெனரில் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க போல், அந்த தியரி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதுக்கு நீங்கள் ஆல் மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு 3வது ஆன்சர் 5வது ஆன்சர் 2 ஆன்சர் கொடுத்தாங்க. சரியா, இந்த இடத்துல பாருங்க. அப்போ இப்போ சார்ஜ் ஆகி முடிஞ்சோடனே என்ன செய்யும், அது அந்த முனைவில் அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும். எப்போ வரைக்கும்னு சொன்னால், அந்த கெப்பாசிட்டர் ஏதாவது ஒரு சுமையில் நாம் அதில் முனைவுகளை இணைச்சோம்னு சொன்னால், அதில் இருக்கிற சார்ஜரை பேட்டரி மாதிரி வச்சிட்டு இருக்காமல் அது மொத்தமாக என்ன செஞ்சிடும், இறக்கிடும். அப்போ அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்யும், டிஸ்சார்ஜ் ஆகிடும். இந்த இருக்கிற கிராஃபில் பார்த்தீங்கன்னா, ஸோ சார்ஜ் ஆகிருக்கும். இந்த பார்ட் என்ன செய்யுதுன்னா, அது பயன்படுத்தாமல் இருக்கிற பார்ட் திரும்ப ஏதாவது ஒரு சுமைக்கு நம்ம இணைச்சோன்னு என்ன செய்யும், இருக்கிறது இறங்கும். ஸோ என்ன மாதிரி இடங்கள் இது பயன்படுத்தப்படுன்னு கேட்டால், சீராக்கிறதுக்கு. அதேமாதிரி சில இடங்களில் வோல்டேஜ் ஒரு நிலையான பெருமானத்துக்கு வச்சிருக்கீங்க, அது டவுன் ஆகி வரக்குள்ள அந்த அந்த இடைவெளியை சீரான பெருமானத்துக்கு வச்சிருக்கிற மாதிரி இடங்கள் வரும். சரியா, நம்ம பின்னாடி எல்லா சர்க்யூட் படிப்போம், படிக்கக்குள்ள அந்த இடங்களை தெளிவாக நம்ம செய்வோம். சரியா, அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ சில இடங்களில் உங்களுக்கு பேப்பர்ஸில் எக்ஸாம்ஸில் ஆம், எப்படி
அந்த இது கேட்பாங்க. அதாவது வந்து வரைவிலக்கணம் கேட்பாங்க. மின்னோட்டம் என்றால் என்ன, வோல்டேஜ்னா என்ன, ஓமின் விதியை குறிப்பிடுறடி பாஸ் பேப்பர் கேட்கலாட்டியும் டைம் பேப்பர்ஸில் கேட்பாங்க. அப்படி கேட்குற அந்த டைமுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியும்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னு வைப்போம். சரியா? ஈக்குவேஷன் தெரியும்னு சொன்னால் அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த ஈக்குவேஷனை போடுங்க. இப்போ நம்மளுக்கு கேட்காங்க வந்து இப்போ இந்த இடங்கள்ல பாருங்க, கொள்ளளவு வந்து கேட்காங்கன்னு சொன்னால் கொள்ளளவத்தை எழுவாய்ப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய மாற்ற வைங்க. வைக்கக்குள்ள பாருங்க, இப்போ வோல்டேஜ் வந்து கீழே இருக்கு, ஏற்றம் வந்து மேலே இருக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணலாம்னு சொன்னால், வோல்டேஜ்னே ஓரளவு உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய ஏற்றத்தின் அளவுன்னு சொல்லி அந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை எல்லாம் அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், ஓரளவு ஓட்டளவு பெற்றுக்கொள்ள வழங்க வேண்டிய ஏற்றத்தின் அளவு. அப்படி ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விஷயத்த கான்செப்டை தரலாம். ஸோ இதெல்லாம் பாடமாக்கணும். தேவையில்ல ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், வரலாம். நீங்கள் நிறைய மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்கிற டைமும் உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன செய்யும், அதுக்கான மெமரிஸ் அந்த ஞாபகங்கள் அதில் நிற்கும். சரியா? அதே மாதிரி ஒரு கொள்ளளவு, அதாவது அந்த அந்த ஒரு கொள்ளளவில் ஏற்றத்தை தேக்கி வைக்கிறதுல தீர்மானிக்கிற அப்போ தடையில் நம்ம எப்படி சொன்னமோ அதே மாதிரி கொள்ளளவில் வந்து ஏற்றத்தை எப்படி ஏற்றி வைக்கிறது தீர்மானிக்கிற காரணிகள் இருக்கு. இதை வந்து நான் இப்போ டைம் காணத்தில் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன். சரியா? இதையும் அந்த தூண்டியும் அதாவது கம்பிச்சூரலையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சிங்க. நாளைக்கு அப்படி கிளாஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு அந்த விஷயங்களை அப்டேட் நான் தரேன். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மின் சுற்றுல வந்து விசேட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறவங்க தான். உங்களுக்கு இப்போ படித்த விஷயத்துலையோ இல்லாட்டி ஏதாவது டவுட் இருந்தோ இப்போ கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி வந்து சிக்னல் இஷ்யூவால் ப்ராப்பராக வந்து ஒன்று பண்ணிக்கலாம் போயிட்டு. ஸோ சாரி வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கியா?